ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹெச்பி ட்ராமா. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வென் ஐ ஃப்ளை டுவர்ட்ஸ் யூ சீசன் 1 எபிசோட் 11. எபிசோடோட ஸ்டார்டிங்லே ஜாயோட அப்பா பேப்பர் கட் ஒட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஜாய் கேக்குறாங்க, என்னப்பா இந்த வருஷம் சீக்கிரமாவே பேப்பர் கட் ஒட்டுறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவங்க அப்பாவும் சொல்றாங்க, பாட்டி இந்த வருஷம் சீக்கிரமாவே அனுப்பிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, பொசிஷன் கரெக்டா இருக்கான்னு பார்த்து சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஜாயோட அம்மா வராங்க. நான் நியூ இயர்க்கு ஷாப்பிங்க்கு வெளியில போலான்னு இருக்கேன், உங்களுக்கெல்லாம் ஏதாவது வேணுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே நம்ம ஜாயும், எனக்கு புது ஷூ வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. உனக்கு தான் ஆல்ரெடி ஒரு ஷூ போடாமே இருக்குல்ல அப்படின்னு கேக்குறப்போ, நியூ இயர்க்கு புது ஷூ வாங்கி போட்டாதான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க அப்பாவும், எனக்கு ஒரு புதுசா ஒரு பெல்ட் ஒன்று வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஜாயோட அம்மா, சரி ஓகே, நான் சூப்பர் மார்க்கெட் போவேன், நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, உடனே நம்ம ஜாயும் ஃபோன் எடுத்து அந்த பேப்பர் கட்டை போட்டோ எடுத்து நம்ம லூராங்க்கு அனுப்புறாங்க. லூராங், நாங்க பேப்பர் கட் ஒட்டிட்டோம், நீ என்ன பண்ற அப்படின்னு கேக்குறப்போ, லூராங் சொல்றாங்க, நான் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே நம்ம ஜாய், நான் எங்க வீட்டுல டம்ப்ளிங்ஸ் பண்றேன், உனக்கு டம்ப்ளிங்ஸ் பண்ண நல்லா வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. வந்து பார்த்தா லூலியும் உங்க அம்மாவும் டம்ப்ளிங்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம லூராங் சொல்றாரு, என்னோட ஃபேமிலிக்கு என்னோட ஹெல்ப்லாம் தேவையில்லை, அவங்களுக்கு தேவை என்னோட ஸ்கோர்ஸ் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். எங்க அப்பா அம்மாலாம் அப்படி கிடையாது, எங்க வீட்டில் இருக்க கிளாஸ் எல்லாமே நான் தான் படிக்கிறேன், இந்த கிளாஸ் எல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு ஃபோபியா தான் நினைப்புக்கு வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. வாங்குறாங்க, இப்போ நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்குறப்ப, நான் லைப்ரரியில படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம சைஸையும், நீ பிரேக்ல தானே இருக்க, ஃபன் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்றா. நீ ஃபன்னு எதை சொல்ற அப்படின்னு சொல்றப்போ, உன்னை சந்தோஷப்படுத்துற எல்லாமே ஃபன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே நம்ம லூராங்கும், நான் இன்னைக்கு சூசுவை வெளியில கூட்டிட்டு வந்தேன், பீச்சுக்கு வந்தோம், சன்செட்டை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னு சொல்றப்ப, உடனே நம்ம ஜாயும், எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு அப்படின்னு சொல்றா. ஏன் அப்படின்னு கேக்குறப்போ, எல்லாம் நம்ம சூசுவை நினைச்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லூராங்கோட தம்பி லூலி உள்ள வராங்க. அண்ணா, சுயங்கி ஃபன் பண்ண செம பிளேஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, ஆமா அப்படின்னு நம்ம லூராங் சொல்றாரு. உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு அம்மாவும் அப்பாவும் சொன்னாங்க, ஃப்ரெண்ட் அங்கே ஒருத்தர் இருக்கான், வாங்க எல்லாம் ஒட்டுக்கா போகலாம் அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை எனக்கு இப்போ டைம் இல்லை அப்படின்னு நம்ம லூராங் சொல்கிறாரு. எப்பவுமே உங்கள் ஷெட்யூலில் பிஸியாக தான் இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை ஃப்ரீ டைமில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் பிளான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இங்கே என்னன்னா நம்ம ஜாயோட அப்பா உள்ள வராரு. நான் வீட்டுக்கு வந்துட்டேன், ஸ்மெல் ஆளையே தூக்குது அப்படின்னு சொல்றப்ப ஜாய் சொல்றா, அப்பா கரெக்டான டைமுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்றப்ப, அதான் உன் டாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே அவங்க அம்மா, மீட் வாங்கிட்டு வர சொன்னேன்ல எங்கன்னு கேக்குறப்போ, நானே உன்கிட்ட சொல்லலாம் இருந்தேன், எங்க பாட்டியோட பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண போறதா எங்க அம்மா கால் பண்ணாங்க, நியூ இயர்க்கும் இங்கேயே வந்துருங்க, எல்லாரும் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னது கிரேட் கிராண்ட் மதர் அப்படின்னு நம்ம ஜாய் கேக்குறாங்க. உடனே ஜாயோட அம்மா, மறந்துட்டியா, சின்ன வயசுல அவங்கதான் உன்னை தூக்கி வச்சிட்டு இருப்பாங்க, எல்லாரும் போகாத மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு. நம்ம ஜாய் என்னடானா ப்ரிப்பரேஷன்லாம் வேஸ்டா போயிருன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பா அவங்க அப்பா இங்கிருந்து ஜூயாங் கொஞ்சம் தூரம் தான், சரி வேணான்னு சொல்லிட்டு இருக்கப்போ, உடனே நம்ம ஜாய், என்னது ஜூயாங்கா, கிரேட் கிராண்ட் மதர் பாவம், நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் போய் பேக் பண்றேன் அப்படின்னு இங்கிருந்து ஓடிடுறா. உள்ள போய் நம்ம லூராங் கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. நான் எல்லா சைனீஸ் அசைன்மெண்ட்டும் முடிச்சிட்டேன், நான் உனக்கு ஒரு டெஸ்ட் கொடுக்கவா அப்படின்னு கேட்குறப்போ, லூராங்கும் என்ன டெஸ்ட்ன்னு கேட்குறா. நம்ம இப்போ ஃப்ரேஸ் செயின் விளாட்லாமா அப்படின்னு கேட்குறா. சரி அப்படின்னு அவனும் சொல்றப்ப, கனவுகளில் மயங்குவது லூராங் சொல்றான், உள்ளங்களை கவரும், இப்போ நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஜாய் சொல்லிட்டு, சரி நானே சொல்றேன் அப்படின்னு சொல்றா. மறதியா இருப்பது அப்படின்னு சொல்றப்ப, நகைச்சுவையா இருக்கும் அப்படின்னு நம்ம லூராங் சொல்றான். லூராங், நீ என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்றா. உடனே நம்ம லூராங்கும், இந்த கேமை கண்டினியூ பண்றதா இல்ல வேண்டாமா அப்படின்னு கேட்க, கேமை சாக்க வச்சு நீ என்ன இப்படி எல்லாம் கேட்க கூடாது அப்படின்னு நம்ம ஜாய் சொல்றா. சரி கேமை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு விடாமுயற்சின்னு கேட்குறா. விஸ்வரூப வெற்றின்னு லூராங் சொல்றான். குங்ஃபூ பாண்டா அப்படின்னு கேட்க, டாம் அண்ட் ஜெரி அப்படின்னு சொல்றான். கூட விளையாடக்கூடாது, நீ கேமோட ரூல்ஸே பிரேக் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு, ஒழுங்கா நான் ஜூயாங் வரும்போது நீ எனக்கு பபிள் டீ வாங்கி கொடு அப்படின்னு சொல்றா. என்னது ஜூயாங் வரீங்களா அப்படின்னு கேட்க, ஆமா என்னோட ரிலேட்டிவ்ஸை பார்க்க அங்கதான் வரோம் அப்படின்னு நம்ம ஜாய் சொல்றா. இந்த வருஷம் நியூ இயர் அங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. அப்பா ஜேர்னி எவ்வளோ நேரம் நம்ம ஜாய் கேட்க, டிராஃபிக் எதுவும் இல்லைன்னா 4 மணி நேரத்தில் போயிடலாம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. உடனே நம்ம லூராங்க்கு ஒரு டெக்ஸ்ட் போடுறா, ராங் நான் இங்கிருந்து கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி. இங்க என்னடான்னா நம்ம லூலியை பார்க்க அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க. லூலி இந்த செமஸ்டரோட எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தானாமா அப்படின்னு கேட்குறப்போ, அவனுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு காம்படிஷன் இருந்ததுனால அவனால ரிவைஸ் பண்ண முடியல, அதுதான் சிட்டிலே தேர்டா வந்துட்டான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க.
தேர்டுக்கே சாட்டிஸ்ஃபை ஆகலையா? நம்ம லூலி படிப்புலயும் கெட்டிக்காரன், ஒழுக்கத்துலயும் ரொம்ப நல்ல பையன். லூலி உனக்கு டைம் இருந்தா உன்னோட கசினுக்கு சொல்லித் தரியா? ஹாலிடேல ஹோம்ஒர்க் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே நம்ம லூராங் வரான். வாங்க ஆன்ட்டி அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் உள்ள போறான். உடனே அவங்க ஆன்ட்டி சாங் லூராங்க இப்படி அமைதியா இருக்கிறது அவனுக்கு நல்லதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அங்கிளும் லூலியை பார்த்து அவன் நிறைய கத்துக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. உடனே உங்க அம்மா ஆறாங்க, நீ மத்தியானம் லைப்ரரிக்கு போகும்போது லூலியும் உன்னோட கசின்ஸையும் கூட்டிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம லூராங் லூலியே பண்ணிக்க சொல்லுங்க, எனக்கு நிறைய பிளான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். அங்கிள் சொல்றாங்க, இவன் இப்படியே இருந்தா ஸ்கூல்ல பசங்க எல்லாம் பேச மாட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே லூலி சொல்றான், அண்ணனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸ்கூல்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போறான். இங்கே ரூமுக்கு வந்தா நம்ம ஜாய்கிட்ட இருந்து லூராங்க்கு மெசேஜ் வருது. ஹாய் லூராங், நான் ஜூயாங்க்கு வந்துட்டேன், நான் டயர்டா இருக்கேன், கொஞ்ச நேரம் தூங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஜாயோட அம்மா, நீ ஷானை சூப்பர் மார்க்கெட் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றா. அம்மா டயர்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உன் ஆன்ட்டியும் அங்கிளும் நைட்டு தான் வருவாங்க, நானும் அப்பாவும் வீட்டை சுத்தம் பண்ணணும், இப்போ கூட்டிட்டு போறியா என்ன அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஷானும் நானே தனியா மார்க்கெட் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி போறான். உடனே அவங்க அம்மா, எந்திரி எந்திரி, அவன் தனியா போறான் போ அப்படின்னு சொல்றாங்க. ட்ரெஸ்ஸை மாத்திட்டு போய் அப்படின்னு சொல்றப்ப பரவாயில்ல, இங்கதான் யாருக்கும் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீங்க சூப்பர் மார்க்கெட்ல என்னடான்னா பிக் சேல் ஆரம்பிக்க போறதுனால எல்லாம் ஒரே கூட்டமா இருக்கு. பார்த்தா எல்லாம் ரன்னிங் ரேஸ் ஓடுற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க எல்லாரும் கவுண்ட் டவுன் சொல்லிட்டு இருக்காங்க, 10, 9, 8ன்னு. நம்ம சைஸை என்னடான்னா ஒரு போருக்கு போற மாதிரி எல்லாம் நல்லா மடிச்சு விட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. 1 கோன்னு சொன்னது எல்லாரும் சும்மா பிச்சுக்கிட்டு போறாங்க. அங்க போய் நம்ம சைஸை எல்லாம் ஆளுக்கு ஒண்ணு எடுக்க, இந்த பாட்டில் நான் தான் எடுத்தேன், எனக்கு கொடுங்க, நான் தான் எடுத்தேன், 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம லூராங் பாத்துடுறான். நம்ம லூராங் சூசைசை அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஜையும் லூராங்க பார்த்துட்டு அப்படியே அந்த பாட்டில விட்டுடுறா. சரின்னு 3 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம லூராங் கிட்ட சொல்றா, ராங் நீ என்ன தப்பா எடுத்துக்காத, வழக்கமா நான் இப்படி வீட்டுல ட்ரெஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி நல்லா ட்ரெஸ் பண்ணாத நேரமா நீ என்ன பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. ஷான் இல்லையே, நீ வீட்டுல இப்படிதான் இருப்ப அப்படின்னு சொல்றப்ப நீ வேற யாரையும் சொல்ற அப்படின்னு நம்ம ஜாய் சொல்றா. உடனே நம்ம லூராங்கும் பார்த்துட்டு 2 பேத்தையும் சிரிச்சிட்டு இருக்கான். தூங்கி எந்திரிச்சு கொஞ்ச நேரம் படிக்கலாம், சரி நைட் வந்து உன்னை மீட் பண்ணலான்ட்டு இருந்தேன், ஆனா நான் உன்னை இங்க மீட் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு பேசிட்டு வந்துட்டு இருக்கா. உடனே அந்த பையன் ஷான் சொல்றான், பிரதர் உங்களுக்கு மேக்ஸ் நல்லா வருமா? எனக்கும் மேக்ஸ் சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும், ஆனா எங்க ஃபேமிலியில யாருக்கும் மேக்ஸ் வராது, சைஸையும் மேக்ஸ்ல பாஸ் ஆகுறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மேக்ஸ் நல்லா வராது, ஆனா இங்கிலீஷ் அவளுக்கு சூப்பரா வரும் அப்படின்ற மாதிரி சொல்றா. உடனே அந்த பையனும், உனக்கு இங்கிலீஷ் வருமா அப்படின்னு கேக்குறப்ப, நான் ஏன் எல்லாத்துக்கிட்டையும் பெருமையா சொல்லணும், அதனாலதான் நானே எனக்குள்ளேயே தன்னடக்கமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ராங் என்னோட அட்டியோட வீடு இங்கதான் இருக்கு, நீ வேணா வரியா அப்படின்னு கேக்குறா. இப்போவா நம்ம லூராங் கேக்குறான். உடனே அந்த பையனும், ஆமா பிரதர் வாங்க, நீங்களும் எனக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க்ல மேக்ஸ் சொல்லி தருவீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 3 பேரும் வராங்க. நம்ம ஜாய் சொல்றா, ராங் இப்ப நம்ம சீக்ரெட் இன்டெலிஜென்ஸ் கம்யூனிட்டியை தாண்டி போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரா. யாருன்னு பார்த்தா அந்த வயசான டிக்கெட்டு தான், 1க்கு 4 போட்டு விடுவாங்கல்ல வீட்டுல, அவங்கதான். வா போலாம் அப்படின்னு கெத்தா வரா. ஒரு பிஜிஎம் வேற போடுறாங்க. இங்க என்னடானா வீட்டுக்கு வரக்கு முன்னாடியே அந்த பாட்டிங்க எல்லாம் போன் பண்ணி போட்டு விட்டுருச்சுங்க. உன் பொண்ணு யார் கூடயா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு வரா, ஒரு பையனும் வரான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொன்னது யாருன்னு அவங்க அப்பா கேட்க, அதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல, நம்ம பொண்ணை ஃபர்ஸ்ட் பாருங்க, அவ இன்னும் சின்ன பொண்ணு, அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு பேசிட்டு இருக்கா. அவனோட கேரக்டர் எப்படி, அவனோட குடும்பம் எப்படி நம்ம பார்க்க வேணாமா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. உடனே அவங்க அப்பாவும் ஷார்ட் டைம்ல பாத்துருக்கானா அவன் நல்ல பையனா இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு வரட்டும், நான் ஒரு நல்ல பாடம் கத்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா குச்சியெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. ஜாய் சொல்லிட்டு வர, அப்பா அம்மா மட்டும்தான் இருப்பாங்க, நீ டென்ஷன் ஆகாத, அவங்க ரொம்ப ஸ்வீட்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வரா. உங்க அப்பா நீ அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்ல உடனே ஜாங்லூராங்க தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். ஹாய் அங்கிள், என் பேரு ஜாங்லூராங், நாங்க 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல படிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே நம்ம ஜாயும், இவன் தான் எனக்கு மேக்ஸ்க்கு டியூஷன் எடுத்துட்டு இருக்கான், ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி பல்ல கடிச்சிட்டு பேசுறா. ஓ நீதான் லூராங்கா, வாப்பா வந்த வெளியிலே நிக்கிறதா, உள்ள வர வேண்டாமா அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஜாய்க்கு ஒண்ணுமே புரியல. நீ ஒன்னும் வைக்கப்படாத, உட்காரு லூராங், நீ சைசை கிளாஸ்ல தான் படிக்கிறிய அப்படின்னு கேக்குறப்ப இல்லன்னு சொல்றான். உடனே அவங்க அம்மா அவங்க அப்பா கிட்ட, ரொம்ப நல்ல பையனா இருக்கான்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவும் ஆமான்னு சொல்றாரு. உடனே லூராங்கும் அவ்வளவு எனக்கு ஹெல்ப் பண்றான்னு சொல்றப்ப அவங்க அப்பா 2 பேரும் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க பாத்தியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே நம்ம சைஸை எங்கன்னு கேக்குறப்ப பின்னாடி திரும்பி பார்த்தா உடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறா. உடனே அந்த குட்டி பையன் சொல்றான், நீ போட்டதுலயே ரொம்ப சுமாரான அவுட்ஃபிட் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லி கலாய்க்கிறான். உடனே அந்த குட்டி பையன், ராங் பிரதர் எனக்கு ரூமுக்கு வந்து ஹோம்ஒர்க் ஹெல்ப் பண்றீங்களா கேட்க அவங்க அம்மா, என்னது ராங்கா அப்படின்னு சொல்றாங்க. ஆமா நம்ம ஜாய் அக்கா அப்படிதான் சொன்னாங்கன்னு சொல்ல வர்றதுக்குள்ள
அதுக்குள்ளேயே ஹே ஹே நீ எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் ரூமுக்கு போய் ஹோம்ஒர்க் பண்ணு அப்படின்னு அந்த பையனை துரத்தி விட்டுறா. உடனே அவங்க அப்பா நீ இங்கேயே ஸ்டே பண்ணி டின்னர் சாப்பிட்டு போ, நான் சமைக்கிறேன் டேஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே அவங்க அப்பா சைஸா எங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு கேக்குறப்போ அவங்க அம்மா நீ உட்காந்து லூராங் கூட பேசிட்டு இரு, நான் போய் உன் அப்பாக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. போறப்ப லூராங் உனக்கு எது பிடிக்காது அப்படின்னு கேக்குறப்போ உடனே நம்ம சைஸா அவனுக்கு ஷ்ரிம்ப் பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா போறாங்க. உனக்கு எப்படி எனக்கு ஷ்ரிம்ப் பிடிக்காதுன்னு தெரியும் நம்ம லூராங் கேட்க, நீ ஃபாங்கோட பாட்டி கடையில ஷ்ரிம்ப் பால்ஸை மட்டும் தொடவே மாட்டேன், அதனாலதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே அவங்க அப்பா எங்க நம்ம சைஸைன்னு கேட்க அவங்க அம்மா சொல்றாங்க சைஸையும் லூராங்கும் ஒரு சின்ன வாக் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உங்க அப்பா கேக்குறாரு லூராங் வரதுக்கு முன்னாடி நீ அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு அப்படி பேசிட்டு இருந்த, எப்படி லூராங் வந்தது இப்படி மாறினேன்னு கேக்குறாரு. சத்தியும் ரொம்ப நல்லா வரவேற்றீங்க, வந்ததும் வா தம்பி உள்ள போலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கூப்பிட்டா எப்படின்னு அவங்க அப்பா கேக்குறாரு. உடனே அவங்க அம்மா நீங்க கொஞ்சம் ஆக்சுவல் சுச்சுவேஷனையும் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரெண்டு பேரும் பேசிட்டு வராங்க. உடனே நம்ம சாய் கேக்குறாங்க ராங் இன்னைக்கு நீ டின்னர் சாப்பிடும் போது என் பேரண்ட்ஸால ஏதாவது அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணியான்னு கேட்டுட்டு இருக்கா. என் ஃபேமிலியில ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரான். டெய்லியும் சாப்பிட்றதே ஒரு டாஸ்கா தான் இருக்கும் எங்க வீட்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். உடனே நம்ம சாய் பேசிக்கவே மாட்டீங்களா, அப்ப ரொம்ப போர் அடிக்குமே அப்படின்ற மாதிரி கேக்குறா. உடனே நம்ம சாய் ராங் என் கூட சேட் பண்ற ப்ரிவிலேஜ் நான் கொடுக்குறேன், என்னோட கான்டாக்ட்லயே நீ தான் ஃபர்ஸ்ட்ல இருக்க பாத்தியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரா. எப்போ உனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன், உனக்கு எப்போ என்கிட்ட பேசணும்னு தோணுச்சாலும் நீ பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரா. ராங் நம்ம இங்கே ஜூயாங்கில் மீட் பண்ணது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்ட்டுன்னு நீ என்ன நினைப்பியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வரா. அவனும் ஆமான்னு சொல்கிறான். இங்கே நம்ம கூரானோட அப்பாவும் டிவி பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கூரான அவங்க அம்மாட்ட சொல்கிறான் அவங்களோட ஃபேவரட் நாடகம் முடிய போகுது சீக்கிரம் வாங்கன்னு சொல்கிறப்ப அவங்க அம்மா அர்ஜென்ட்டாக ஒரு பேஷண்ட் சீரியஸாக இருக்காங்க, நான் கிளம்பணுன்ற மாதிரி வராங்க. ஆனால் இன்னைக்கு நியூ இயர் லீவ் ஆச்சு, இன்னைக்கும் அம்மா போகணுமான்னு கேட்குறப்ப எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் தான் போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாரு. அதுக்காக சொல்லலை, மத்தியானம் நான் பண்ண டம்ப்ளிங்ஸ் அம்மா சாப்பிடவே இல்லை, ஒருவேளை நான் பண்ணதை அவங்களுக்கு சாப்பிட கொடுத்து வைக்கிட்டேனுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே அவங்க அப்பாவும் எதுக்கோ நீ அவளுக்கு கொஞ்சம் எடுத்து வை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. உடனே அவங்க அப்பாவுக்கு ஒரு கால் வருது ஒரு பேஷண்ட் கிட்ட இருந்து. அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ பரவாயில்லம்மா, நான் சொன்ன டயட் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. நம்ம கூரான் ஒரு மாதிரியா பார்க்குறான். அப்போன்னு பார்த்து நம்ம கூரானுக்கு ஜாங்ஜியா கிட்ட இருந்து மெசேஜ் வருது, சைனீஸ் நியூ இயரின் வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி. அதை பார்த்ததும் நம்ம கூரானுக்கு சின்னதா ஒரு ஸ்மைல் வருது. பரவாயில்ல ஜாங்ஜியா மெசேஜ் பண்ணிருக்காளே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அவளுக்கு கால் பண்றான். உடனே நீ என்ன இவ்வளோ சோம்பேறியாவா இருப்ப, போன வருஷம் அனுப்பின மெசேஜை இந்த வருஷம் அனுப்பி இருக்கிற, அது ஏற கூட மாத்தாம அப்படின்ற மாதிரி கேக்குறான். ஐயோ எடிட் பண்ணாமே அனுப்பிட்டேனா, சாரி நான் இங்க பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. நீ என்ன பண்ற, நீ பட்டாசெல்லாம் வெடிப்பியா அப்படின்னு கேக்குறா. உடனே அவனும் வந்துட்டு சிட்டில பட்டாசுலாம் வெடிக்க கூடாது உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். அப்படியா, அப்படின்னா நீ இதை கேளுன்ற மாதிரி அங்க வெடிக்கிற பட்டாசு சவுண்டை நம்ம கூரானுக்கு காட்டிட்டு இருக்கா. நம்ம வாங்க அவங்க பாட்டி கேக்குறாங்க, நீ ஏன்பா நியூ இயர் செலிப்ரேஷன் வீட்டுல உட்காந்து பார்க்காம இங்க வந்து பாத்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. வாங் சொல்றான் எல்லா நியூ இயரும் ஒரே மாதிரி தானே பாட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏன்னா எல்லாரும் இதை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க, எல்லாரும் நமக்கு பிடிச்சவங்களோட இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. உடனே பாட்டி ஒவ்வொரு வருஷமும் நீ ஒருத்தருக்கே ஹாப்பி நியூ இயர் சொல்றது சந்தோஷமா இல்லையா உனக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே நம்ம வாங்க ஆமா பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே நம்ம சூசைட் ராங் கால் பண்றாங்க. ராங் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிருச்சு, 5 4 3 2 1ன்னு சொல்லி ஹாப்பி நியூ இயர் ராங்னு சொல்றா. உடனே நம்ம ராங்கும் ஹாப்பி நியூ இயர் சூசைட்னு சொல்றான். நம்ம லூராங் வெளியில பட்டாசு அடிக்கிறத பாக்குறாரு. நம்ம கூரானும் ஜாங்ஜியா ஹாப்பி நியூ இயர் அப்படின்ற மாதிரி சொல்றான். நம்ம ஜாங்ஜியாவும் ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க நம்ம சைசாயோட ஃபேமிலி ஊருக்கு கிளம்புறாங்க. அப்ப அந்த பாட்டி என்னடான்னா முட்டையை கொடுத்துட்டு கொண்டு போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சைசையும் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே எல்லாரும் பாட்டி கொடுத்தா வாங்கிக்கணும், பாட்டி இல்லைன்னா ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க எக்ஸோட விலை எல்லாமே கம்மி தான், நீங்க கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே உங்க அப்பாவும் சென்னை கொண்டு போறேன்னு எடுத்துட்டு வராங்க. இங்க நம்ம ஜாங்ஜியாவோட அப்பா ஜாங்க திட்டிட்டு இருக்காங்க. நியூ இயர் செலிப்ரேட் பண்றதுன்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் ரூம் ரொம்ப ஸ்மெல்லியா இருக்குன்னு கேக்குறாங்க. உடனே நம்ம ஜாங்ஜியாவும் மோந்து பார்த்துட்டு என்ன ஸ்மெல் அப்படின்னு கேக்குறாங்க. நியூ இயர் ஆரம்பிச்சதுல இருந்து நீ ரூமை விட்டு வெளியிலே வரல அப்படின்ற மாதிரி கத்துறாரு. அதெல்லாம் எடுத்துட்டு வா, டாக்டர் கூவன் நியூ இயர்க்காக விஷ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொன்னது ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. இங்க நம்ம கூரன் நியூ இயர் விஷ் பண்றதுக்காக ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போறேன்னு கேக்குறப்போ இல்ல என் பாட்டி பார்த்துக்கிட்ட பிசிஷியனை பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சாங் சொல்லிட்டு வராங்க. நம்ம ஜாங் நான்
இங்க வந்துட்டேன். அப்புறமா பேசுறேன். என் கையில பெரிய பேஸ்கெட் வேற இருக்கு அப்படின்ற மாரி சொல்றா. உடனே நம்ம கூரானும் குஸ்தி போட்டா மட்டும் பத்தாது, பேஸ்கெட்டையும் தான் தூக்கணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து காலிங் பெல் அடிக்குது. வெளியில வந்து பார்த்தா நம்ம சாங்ஸியாவும் அவங்க அப்பாவும். "பிரான்" அப்படின்னு கேட்க, "நீயா?" அப்படின்ற மாரி 2 பேரும் ஷாக் ஆயி நிக்கிறாங்க. 2 பேத்தையும் ஆல்ரெடி தெரியுமா அப்படின்ற மாரி அவங்க அப்பா கேட்க, நம்ம சை வீடியோலாம் எடுத்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. நம்ம ராங் ராங் அந்த ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க.